அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நம்ம பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் புது சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம பழைய வீடியோலாம் நிறைய இருக்குது. எப்படி டியூட்டி எடுக்கலான்றதெல்லாம் நல்லா போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி நம்ம ஆக்டிங் டிரைவருக்காக மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து இது என்டர்டைன்மெண்ட் சேனல் சொல்லிட்டு வந்துடாதீங்க. இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. கம்பல்சரி வந்து இது டியூட்டியை பற்றி, நம்ம ஆக்டிங் டிரைவர் பற்றி, நம்மளோட ஜாப் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? மெயினாக இதில் ப்ரொமோஷனோ, தேவையில்லாத வாய்ஸோ, கமெண்ட்ஸோ, காமெடி வீடியோவோ இதெல்லாம் வராது. நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படுற அளவுக்கு சம்பளம் வருதான்றதை பார்க்குறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த சேனலில் வந்து எனக்கு பேமெண்ட்லாம் வராது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஆக்டிங் டிரைவருக்காக நம்ம பண்ணுறதால இதில் எனக்கு வருமானம்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து நான் எப்படி என்ன சொல்கிறது, நான் ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது ஒரு நாளுக்கு பால் வாங்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் மூலமாக தான் இந்த லிங்க்கு கிடச்சிது. ஸோ நம்ம பயன்படுத்துறது வந்து மற்றவங்களுக்கும் பயன்படுத்தன்றதுக்காக தான் இந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நிறைய பேருக்கு வந்து லிங்க்கு டச் பண்ண முடியலன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எந்த வீடியோவில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லிங்க்ஸ்லாம் நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலும் மேலும் வளரணுன்றதுக்காக தான் இந்த சேனல். நிறைய நண்பருக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், குரூப்போட லிங்க் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் புரிய மாட்டுது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா லிங்க் ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு லிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுனா ஒரு மெசேஜாச்சும் போடுங்க. கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. கமெண்ட்ஸ் பண்ண தெரியும்ல, அப்போ கமெண்ட்ஸில் போடுங்க. போடும்போது நான் உங்களுக்கு என்னென்ன என் குரூப்ஸ்லாம் என்கிட்ட இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நண்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், எப்படி இவ்வளோ டேரிஃபில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்புறம் நான் ஷார்ட்ஸில் போட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் தானே பார்ப்பாங்க. அதனால் ஷார்ட்ஸில் போட்டு அதுலேருந்து மியூசிக்லாம் எதுவும் வராது. நம்ம வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவருக்கு லிங்க்கை வந்து நான் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் கூட போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் போட்டு இதெல்லாம் மேக்கப்லாம் எனக்கு பண்ண தெரியாது. என்னால் முடிஞ்சதை நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். அந்த லிங்க்குக்காக தான் நான் வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி அந்த லிங்க்கில் டச் பண்ணி டியூட்டி எடுங்க. டியூட்டி எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அந்த குரூப்ஸில், எப்படி என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் லிங்க் உள்ளே போயிட்டிங்கனாவே அவங்களே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அட்மின் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க நிறைய கொடுப்பாங்க. அதேமாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க மெசேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி டியூட்டி எடுக்கணும், இப்போ டேரிஃபு ஓகேன்னா நம்ம எப்படி எடுக்குது. ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த டியூட்டியை பிக்கப் பண்ணி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை அலாட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வாய்ஸ் ஓவரு வந்துகிட்டே இருக்கும். 5 பேர் 4 பேர் போட்டுருவாங்க. ஓகேங்களா? என் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா 450, 80 வந்து மினிமம் சார்ஜ். சின்ன வண்டி 800 ஆல்டோ அது மாதிரி வண்டி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லாமே 500 ஆக்கிட்டாங்க. ஒரு பழைய ஓனர்ஸ் தான் கொஞ்சம் பழைய கஸ்டமரை விடக்கூடாதுன்றதுக்காக அந்த 450, 80 வச்சுருக்காங்க. ஆனால் மற்றபடி புது கஸ்டமருக்கெலாம் 500, 80 தான் போயிட்டுருக்கு. 580, 590 இது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து டியூட்டி எடுத்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்க்க போகிறது, சிகரெட் பிடிக்கிறது இது மட்டும் கொஞ்சம் எனக்காக அவாய்ட் பண்ணிங்க. நீங்கள் டியூட்டி முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து நிறைய கஸ்டமர் இது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் குரூப்ஸில் வந்து அவங்க சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு டியூட்டி எல்லாம் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி அவுட் ஸ்டேஷனில் வெளியில் இருக்கவங்கலாம் கேட்குறீங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் பிறக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஜனவரிக்குள்ளே எதனா அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அவுட்லேருந்து கூட உள்ளே வர மாதிரி டியூட்டிலாம் நிறையா இருக்குது. 2000, 3000லாம் ஒரே நாளில் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி டியூட்டிலாம் வரும். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் அந்த மாதிரி சாட்டர்டேஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் ஃப்ரைடேவும் வந்து நிறைய ட்ராப் டியூட்டி தான் வரும்.
மினிமம் 600லேருந்து 700, 800, 1000 ருபீஸ் வரைக்கும் சென்னையில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நான் சொல்கிறது லோக்கல் ட்ராப் டியூட்டி. ஓகேங்களா. இப்போது அவுட் ஸ்டேஷனில் ட்ராப் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருக்கு வந்து 1500 ப்ளஸ்ஸு உங்களுக்கு பஸ் பேர் கொடுப்பாங்க. ஓகேங்களா. 200க்கு மேலே போயிடுச்சு, விழுப்புரம் தாண்டிடுச்சு, இந்த பக்கம் வேலூர் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு 2000 ப்ளஸ் பஸ் பேர் கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இதெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 2500 ப்ளஸ் பஸ் பேர். ஓகேங்களா. இந்த டேரிஃபில் தான் கொடுத்துட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில குரூப்ஸில் வந்து சந்தா கட்ட சொன்னாங்கன்னா அதெல்லாம் கட்டாதீங்க. இது வந்து ஒரு டிரைவருக்கான தளம். ஓகேங்களா. டிரைவர் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு தளம். அதுக்கு நம்ம கார்ப்பரேட் கம்பெனிலே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாமே. அதுமாரி யாருனா சந்தா கட்ட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த 100, 200, 500, 50, 5 பைசா செலவு பண்ணாதீங்க. உங்கள் உழைப்பு, உங்கள் கஷ்டம். ஆல்ரெடி நீங்கள் கமிஷன் யாருக்கு டியூட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கமிஷனும் போட்டுறீங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்கணும்னு கமிஷன் கொடுத்து தான் அந்த குரூப்பில் சேரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வளரணும், உங்களோட கஷ்டத்தை போக்கணுன்றதுக்காக தான் இந்த தளம். ஓகேங்களா. கண்டிப்பாக வளருங்க, மேலும் மேலும் வளருங்க. நாமும் வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.